Hello students, 11th biology second revisionஸ்க்கான ஒரு important question paper பார்த்துட்டு இருக்கோம். 70 மார்க்ஸ்ல உங்களுக்கு 35 மார்க்ஸ் வந்து பயோ பாட்னில கேட்குறாங்க. ஸோ பயோ பாட்னில 35 மார்க்ஸ்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, பயோ ஜுவாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அப்லோட் பண்ண வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ போட்டுட்ருக்கோம். தயவு செஞ்சு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். எப்பயுமே 1 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. பயாலஜியை பொறுத்தவரை 1 மார்க் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்சைட் தான் இருக்கும். ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2024 வந்து உங்களுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஆஃபலி கொஸ்டின் பேப்பர், அதர் டிஸ்ட்ரிக்டோட ஆஃபலி கொஸ்டின் பேப்பர், இதில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க கொஷின்ஸில் என்னெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் ஆன்சர் தெரியலையோ ஸோ அதெல்லாம் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணிங்கனாவே, அந்த கொஷின் டைப் பண்ணிங்கனாவே அதோட ஆன்சர் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் படித்து அதில் நல்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஐடியாவாக இருக்கும். சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் 3 இயர்ஸோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து வந்து அதை கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன 2 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்காம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நல்லாவே படிச்சிருங்க. ஏன்னா 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஷின் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ எல்லாமே அட்டன் பண்ணிடுங்க. வாட் ஆர் ஆர்கா பாக்டீரியா, வாட் டூ யூ இன்ஃபர் ஃப்ரம் த டேர்ம் pycnoxylic, what are quantosomes, what is binomial nomenclature, draw and label the structure of stomata, what is long day plants. இது எல்லாமே படிங்க. இதில் என்னெல்லாம் தெரியலையோ அதை மட்டும் படிங்க. தெரிஞ்சதை இப்போ ரிவைஸ் கொடுக்க வேண்டாம், எக்ஸாம் அப்போ ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. 19th கொஷின் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க, physiological effect of கைட்டோகினின். அடுத்து பாருங்க 3 மார்க்ஸில் என்னென்னலாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிட்டோசிஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரஜனஸ் என்சைம்ஸ் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ஷார்ட் நோட் ஆன் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இதுலேயே பாருங்கள், பயோ பாட்னியில் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து சாய்ஸோடு கேட்டிருக்காங்க. சாய்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 கொஷின்ஸுமே படிங்க. இந்த 2 கொஷின்ஸ்னால் அந்த 2 மட்டும் படிக்க வேண்டாம். டிஎன்ஏன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ரீசன் ஃபார் திஸ் கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் படிங்க. அடுத்தது கிளிட்டோரியா டெர்னட்டியா, ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுவரையும் நீங்கள் படிக்கலன்னா அதை படிச்சுக்கோங்க. அடுத்து கிரிப்ஸ் சைக்கிள் ஆர் சிட்ரிகாசிட் சைக்கிள், 3 கொஷின் கொடுத்து அதில் 1 கேட்டிருக்காங்க 21ல். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸுமே தயவு செஞ்சு சொல்கிறேன் படிச்சிருங்க. இதில் ஏதாவது தெரியலனா இம்மிடியேட்டாக படிங்க. அந்த 5 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். பயோசுவாலஜியில் 1 மார்க் கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதில் தெரியாத கொஷின்ஸை இம்மிடியேட்டாக அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத செக் பண்ணி படிக்க பாருங்கள். அதுக்கடுத்து 2 மார்க்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மென்ஷன் எனி 4 கேரக்டரிஸ் ஆஃப் சப் ஃபைலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்வீன் டெர்கம் அண்ட் ஸ்டெமம், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கெலட்டல் சிஸ்டம் மெயின் ஃபங்க்ஷன், அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் லிம்பிக் சிஸ்டம், அடுத்தது சார்கோமியர் டிஃபைன், அடுத்து வாட் ஆர் கனெக்டிவ் டிஷ்யூ மென்ஷன் தேர் பேசிக் டைப்ஸ். இதெல்லாம் பாருங்கள். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்கக்கூடாது, ஃபுல்லாகவே எல்லாமே படிக்கணும் நீங்கள் எதை பார்த்தாலும். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பேர் சிசியோகோலம் என்ட்ரோகாக்குலம், அடுத்து ஹவு டு வாமிட்டிங் ஹேப்பன்ஸ், இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்தது 17th ஒன் அனிமல் ப்ரீடிங் பாருங்கள். ராட் அண்ட்
கோன் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹார்மோன் அட்ரலினிங், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 19th ஒன். அதே மாதிரி 15 அண்ட் 17மே கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 18மே கண்டிப்பாக கேட்பாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கொஷின்ஸ் கொடுத்து அதில் 2 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஏஆர்பின்னு கொடுத்துட்றாங்க. எக்ஸ்பிளைன் ஆர்ஏஇஎஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டெர்னோன் சிஸ்டம் இன் ஹியூமன், இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷனில் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் இன் ஹியூமன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ஆட் நோட் ஆன் வைட்டல் கெப்பாசிட்டி. 21th பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் இன் ஹியூமன் வித் நீட் லேபிள் டயக்ராம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து படிக்க முடியாமல் சிலதெல்லாம் விட்டுட்டு வர நிலமையில இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் டயக்ராமை பொறுத்த வரையும் நீங்கள் டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்குமே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸில் வந்து 2 மார்க்ஸ்லேருந்து 2.5 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பார்ட்ஸ் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. வெறும் டயக்ராம் இருந்தால் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 10th அந்த ரூல்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு எல்லா டயக்ராம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட் வித் நீட் லேபிள் டயக்ராம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 கொஷின்ஸில் ஏதாவது ஒன்று தெரியலனா கூட இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரையும் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.